நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அப்போ ஒரு மனுஷனாக பிறந்தவனுக்கு துன்பம், வேதனை, கடந்துள்ள பிரச்சனை, வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், வறுமைகள், கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் அந்த மனிதனை, அந்த கிறிஸ்தவனை, அந்த ஆண்டுடைய பிள்ளைய தூக்கி நிறுத்துகிற ஒரு கரம் உண்டு, வேதத்தில் பேசப்பட்டது. அந்த கரம் தான் இயேசப்பாவுடைய கரம். ஆண்டவர் மிக அழகாக தாவீதை கொண்டு சொல்கிறாரு, துன்பத்தின் நடுவிலே நான் நடந்தேன், கர்த்தர் என்னை உயிர்ப்பித்தார். என்னுடைய சத்துருக்கள் எனக்கு விரோதமாக கையை நீட்டுவாங்க, ஆனால் அப்பாவுடைய வலதுகரை என்னை ரட்சிக்கும். கவனிச்சிங்களா? மறுபடியும் பாருங்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்கள் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். அப்போது இன்றைக்கி உங்கள் மேலே, உங்கள் தோல் மேலே கையை போடுகிற அந்த சத்துருக்கள் கையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு தருவார். நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏசப்பா உங்களை சந்தோஷப்படுத்துவார். அதனால் இந்த வேத வசனத்துக்கு உங்களை அப்படியே ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நான் துன்பத்தின் நடுவில் நடந்து போகிறப்பா, உமது வலதுகரத்தை நீட்டி என்னை ரட்சின்னு சொல்லி ஜெபிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை பரலோகத்திலேருந்து இறங்கி வரும்.